Oppo இன்னைக்கு இந்தியாவில் அவங்களோட Reno 7 சீரிஸை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸ் கீழே லான்ச் பண்ண ஹை எண்ட் மாடல் Oppo Reno 7 Pro 5G ஸ்மார்ட் போனை அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்த்தலாம். எங்கிட்ட யாராச்சும் 40,000 பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வேற லெவல் கேமரா வேற லெவல் டிசைனோட வாங்கணும்னு கேட்டாங்கன்னா, அதுவும் குறிப்பாக ஹெச் டிஸ்பிளேயோட வாங்கணும்னு கேட்டாங்கன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் ஓப்போவோட Reno சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் டைம் லான்ச் பண்ண Reno 6 Pro வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லணும். அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹை எண்ட் மாடல் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அந்த ஒரே மாடல் தான் கொடுத்தாங்க. அதையே ஸ்டார்டிங்கில் 36,000 தான் சேல் பண்ணாங்க. இந்த பிரைஸ்க்குலாம் அதில் வேற லெவல் ஃபியூச்சர் கொடுத்துருந்தாங்க. என்னதான் 35,000 40,000 பட்ஜெட்டில் ஏகப்பட்ட ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் Reno 6 Pro ஸ்மார்ட் ஃபோன் நான் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அந்த முக்கியமான ரீசன் அதில் கொடுத்துருக்க அந்த ஹெச் டிஸ்பிளே தான். யூஸ் பண்ணுறதுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். அந்த 6 Pro பார்த்துட்டு இந்த 7 Pro வேற லெவலில் இருக்கும் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்கன்னா அப்படியே அந்த எக்ஸ்பெக்டேஷனை குழி தோண்டி போச்சிருங்க. இங்கே அந்த கரு டிஸ்பிளே தூக்கிட்டாங்க, வெறும் ஃபிளாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்ததுமே கடுப்பாயிடுச்சு தான் சொல்லணும். இது மாதிரி வேற என்னவெல்லாம் 7 Pro தூக்கியிருக்காங்க, வேற என்னவெல்லாம் அடிஷனலாக இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. 6 Pro வரப்ப 7 Proக்கு என்னவெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, சார்ஜிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது, பிஜிஎம்ஐ கேமிங் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். இது வெறும் அன்பாக்சிங் மட்டும் கிடையாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி மறக்காம உங்க டெக்4டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்சோ நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இந்த ஸ்மார்ட் போனை 28,000 எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் வீடியோ லாஸ்ட்ல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ரிவ்யூ யூனிட் கிடையாது, ரீட்டைல் யூனிட் தான். பவர் மொபைல்ஸ் அப்படிங்கிற மல்டி பிராண்ட் மொபைல்ஸ் தான் இந்த ஃபோன் நமக்கு அன்பாக்ஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அங்கே ஓப்போ யோ சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனை தாண்டி ஆன்லைனில் மட்டும் சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெட்மி ரியல்மி போக்கோட எல்லா மாடல் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்கு. இவங்களுக்கு ஈரோடு கரூர் திருப்பூர் சுற்றி 7 இடங்களில் ஷோரூம் இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா நேரில் போய் விசிட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் மற்ற பக்கம் இருக்க கொரியர் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கொரியர் சர்வீஸ் ஆஃபர் பண்ணாங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற சைலைஸ் ஓப்பன் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் ஓப்போ Reno 7 Pro 5G வர பாக்ஸ். ரெகுலர் Reno சீரிஸ் பாக்ஸ் மாதிரி தான் இந்த பாக்ஸும் ப்ளூ அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கை ப்ளூ கலர்ல பாக்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல 7 அப்படிங்கறத போல்ட் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது கீழேயே ஓப்போ Reno 7 Pro 5G இருக்கு. இதே பிராண்டிங் பாக்ஸ்க்கு ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க. டாப் எம்டியா இருக்கு. பாட்டம்ல போனோட ஸ்பெக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது போக பாக்ஸ் கனெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எம்ஆர்பி 48,000 போட்டுருக்காங்க. பட் 40,000 தான் சேல் பண்ணாங்க. இதுவே பிரைஸ் அதிகமாக தான் தோணுது. அப்படியே பாக்ஸ்க்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்மட்ட இருக்கிறது 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஹை எண்ட் வேரியன்ட் தான் இருக்கு. அது போக பாக்ஸ்ல எப்பவும் போல மேட் இன் இந்தியா அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சைனீஸ் பிராண்டெல்லாம் எதுக்கு பாக்ஸில் இதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. சீலை பிரிச்சுட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் உள்ள பிளாக் கலரில் இன்னொரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் சிம் இன்ஜெக்டர் பின், ரெகுலர் புக்லெட்ஸ், அது போக டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் ஓரளவு குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப சூப்பர் தாறுமாறாக சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் இருக்குது, அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் எதுவுமே இல்லை. இப்போ ஃபோனுக்கு மேலே இருக்க அந்த கவர் ரிமூவ் பண்ணலாம். ஃபோனுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து பாக்ஸில் எங்கேயாச்சும் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே லுக் வைஸ் எப்பவும் போல தாறுமாறாக இருக்குது. நான் ஒவ்வொரு டைமும் ஓப்போ Reno சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுறப்ப அந்த டிசைன் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த டைம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் போன கையில் ஹோல்ட் பண்ணுறப்பே வேறு லெவலில் இருக்குது. ஆல்சோ ரொம்பவே மொக்கையாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் நான் கரோ டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்து தான் கையில் ஹோல்ட் பண்ணேன். பட் இங்கே ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்தது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சு பார்க்குறப்ப எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு தான் சொல்லணும். இப்போ ஃபோனை ஆன் பண்ணலாம். ஆன் ஆகிறதுக்குள்ள பிசிக்கல் எலிமெண்ட்ஸ் பார்த்தலாம். இங்கே ஃபோனுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பவர் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்காங்க. அதில் சென்டரில் கிரீன் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டமில் ஸ்பீக்கர்கள் இருக்குது, அது அப்படியே கிராஸாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் சார்ஜிங் போர்ட், பிரைமரி மைக், சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இங்கே டூயல் சிம் போகிறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன் கீ இருக்குது. டாப்பில் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அது போக அங்கே இயர்பீஸ் இருக்குது. அந்த இயர்பீஸ் தான் செகண்டரி ஸ்பீக்கர் ஆக்ட் ஆகுது. இங்கே செட்டப் கம்ப்ளீட் பண்ணி உள்ள போனதையும் ஸ்டார்டிங்கில் ஏகப்பட்ட தேவையில்லாத ப்ளூடூத் ஆப்ஸ் குப்பை மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே கடுப்பாக தான் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளூடூத் பற்றி பேசல. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓப்போ Reno 7 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் கலர் OS 12 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டஸ்ட் Android 11 அப்டேட்டோட கொடுத்துருக்காங்க. இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. Android 13 ஃபியூச்சர்ஸ் பற்றியே லீக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபோனை 2022 பிப்ரவரி மாதம் லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்மாக Android 12 அப்டேட்டோட தான் லான்ச் பண்ணியிருக்கணும். சரி, அதை கூட விட்டுலாம். இங்கே செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கான அப்டேட்டோட இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனையே இப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க. கடைசிக்கு ஜனவரி மாதம் அப்டேட்டோட கொடுத்துருக்கலாம். சாஃப்ட்வேரில் ஓப்போ இன்னமும் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். கன்ஃபார்மாக Android 12 அப்டேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த ஃபோனை 40,000க்கு மேலே ப்ரைஸ் வச்சு சேல் பண்ணுறாங்க. அவ்வளோ ப்ரைஸ் போட்டு வாங்குறவங்க லேட்டஸ்ட் அப்டேட் இருக்க ஒரு கூகுள் வெர்ஷனோட தான் ஃபோன் வாங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இங்கே ஓப்போ இந்த இடத்துல நல்லாவே சொதப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஹெட்டுக்கு 1.03 வாட் பெர் கேஜி கொடுத்துருக்காங்க. பாடிக்கு 0.78 வாட் பெர் கேஜி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கு. ஹெட்டுக்கும் அண்டர் 1 கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பயோமெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்க்குற மாதிரி இங்கேயும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக இருக்காது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆல்சோ ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பார்க்கலாம். Reno சீரிஸ் அப்படின்னாலே டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த Reno 7 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன்லையும் தாறுமாறான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. டிசைனில் நல்லாவே கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓப்போவை ஆப்பில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த டப்பா மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே ரெக்டாங்குலர் அலைன்மெண்ட்டில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 கேமரா ஒரு சில்வர் பிளேட்டில் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. அது கீழே இன்னொரு கேமராவும் LED ஃபிளாஷ் இருக்குது. அந்த கேமரா அரேவே 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக பாட்டம் லெஃப்ட்டில் ஓப்போ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல பேக் சைட் டிஃப்ரெண்ட் கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைடில் ப்ரீமியமாக அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பேக் சைட் அந்த கிளாஸ் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரத்தை இப்படி ரம்பத்தை வச்சு பாதியாக வெட்டினா எப்படி இருக்கோ அந்த மாதிரி டிசைன் தான் பேக் சைட் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் ஆப்ஷன். இதை டெக்னிக்கல் வேர்ட்ஸில் ஸ்டார் டைல்ஸ் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன் இருக்குது. அதை ஸ்டார்லைட் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் கலர் ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். பட் நம்மகிட்ட இருக்க ப்ளூ கலர் ஆப்ஷனை நீங்கள் வெளியே வெளிச்சத்தில் கொண்டு போனீங்கன்னா நல்ல லைட்டில் படுறப்ப அந்த வானவில் கலர்லாம் மாறி மாதிரி வர மாதிரி தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு வேரியன்ட் ஸ்டைலும் இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்கறதுக்கு உங்களுக்கு சொரசொரப்பாக இருக்க மாதிரி தெரியும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஆப்ஷன் பண்ணல. பட் நீங்கள் கையில் வெட்டிக்கலாக பிடிச்சி யூஸ் பண்ணாலும் சரி, ஹரிசானலாக பிடிச்சி கேம்ஸ் விளாட்னாலும் சரி, அதிகமான நேரம் வலிக்கிட்டு போகுது. ஸோ இங்கே ரொம்ப காம்பாக்டாக தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. 7.45 mm தான் திக்னஸ் இருக்குது. 180 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. 1 இயர் யூசேஜுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். பட் நான் ஸ்டார்டிங்கில் புலம் பண்ணதா இந்த ஸ்மார்ட் ஃபோனை கையில் எடுத்ததையும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கொடுத்த டிஸ்பிளே தான். இங்கே ஃப்ரண்ட்டில் 6.55 inch ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷனில் சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல லெஃப்ட் கார்னரில் பஞ்ச் ஹோல் இருக்குது. கீழே இருக்க பெசல்லாம் இருக்கதே தெரியல. ரொம்ப தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த டிஸ்பிளேக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்குது. இங்கே 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் தான் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz கொடுக்கல. நான் இது எல்லாத்தையுமே குறைய சொல்ல மாட்டேன். 90 Hz யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அந்த கரு டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா வேற லெவலில் வந்துருக்கும். அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஓப்போ ரெனோ 5 Pro 6 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தெரியும், அந்த ஃபோனோட ஹைலைட்டான பாயிண்டே அதோட டிஸ்பிளேவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேமரா, அதுக்கப்புறம் டிசைனாக தான் இருக்கும். பட் இங்கே அந்த டிஸ்பிளேவை சொல்லவே முடியாத அளவுக்கு ஓப்போ பண்ணி வச்சுட்டாங்க. நான் இங்கே டிஸ்பிளே மொக்கையாக இருக்குது, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் சரியே இல்லை, கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பூரா இருக்குலாம் சொல்லலை. இங்கே மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக இருக்குது. AMOLED பேனல் கொடுத்துருக்காட்டி கலர்ஸ் எல்லாம் விவிட்டாக ரிச்சாக இருக்குது. மூவிஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக இங்கே டுயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே இருக்க இயர்பீஸே செகண்டரி ஸ்பீக்கராக ஆக்ட் ஆகுது. அதனால் ஆடியோ குவாலிட்டியுமே வேறு லெவலில் இருக்குது. நானே ஆடியோ குவாலிட்டி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்பிளே ஃபியூச்சர் வேற லெவலில் இருந்தாலும் இது ஒரு ரெகுலர் டிஸ்பிளே தானே, இந்த ஃபியூச்சர் தானே இப்போ எல்லா பிராண்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. நீ என்னடா ஓப்போ டிஃப்ரெண்டாக பண்ணுற அப்படின்னு தான் கேட்க தோணுது. வருத்தம்ப்பா, உண்மையாலுமே வருத்தம்ப்பா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கரு டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்குமா, இல்லை ஃபிளாட் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான் பிடிக்குமா? மறக்காம உங்கள் ஒப்பீனியனை கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். வேணா மேலே போல் கொடுக்குற ஓட் பண்ணுங்க. எப்பவுமே டிசைன் வரப்போ ஓப்போ எங்களோட ஒவ்வொரு ரெனோ சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க. இந்த டைமும் டிஃப்ரெண்டாக பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது கேமரா சுற்றி ஆர்பிட் ப்ரீத்திங் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எடுத்து வந்திருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் லைட் முன்னாடி சிறுசாக புள்ளியாக கொடுக்காம அந்த கேமரா சுற்றி எரிய மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இன்கமிங் கால்ஸ் வரப்ப, நோட்டிஃபிகேஷன் வரப்ப, ஏதாச்சும் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் அந்த லைட் எரிய மாதிரி உங்களால் செட் பண்ணி வச்சுக்க முடியும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா பர்சனலைசேஷனில் ஆர்பிட் ப்ரீத்திங் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரீத்திங் லைட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் உங்களுக்கு தேவையான மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த கேமரா சுற்றி அப்படியே சுற்றி வர மாதிரி அந்த லைட் எரியுது. நைட் டைமில் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் அது வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி பார்த்தாலாம் ஓப்போ ரெனோ 6 Pro MediaTek Dimensity 1200 ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் MediaTek Dimensity 1200 மேக்ஸ் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் ப்ராசர் அப்படின்னா அதோட இது தாறுமாறாக இருக்கும், எல்லாமே வேற லெவலில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே ஒரே ப்ராசர் தான். பட் இந்த ப்ராசரை ஓப்போ இஷ்டத்துக்கு கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி இங்கே MediaTek கொடுத்துருக்காங்க. அதாவது ஓப்போ MediaTek சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏகப்பட்ட AI பர்ஃபார்மன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஸ்பிளே ஃபியூச்சர்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக கேமராவில் நிறையாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பக்கமாக இங்கே ஓப்போ பேசி வச்சிருக்காங்க. உண்மையாலுமே கேமரா நல்லா தான் இருக்குது, அதை பற்றி பேசலாம். அது போக பர்ஃபார்மன்ஸ்லையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மல்டி டாஸ்கிங்கில் இங்கே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. MediaTek Dimensity 1200 ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்காட்டி, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காட்டி இதோட பர்ஃபார்மன்ஸும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நிச்சயமாக லாங் டைம்லையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் பேக்கப் பண்ணுறதுல 4500 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்ன நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பேட்டரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கள் பாக்ஸ்லேயே 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் 0-100% 31 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்போ சொல்கிறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தலான்னு நானும் பிளக் இன் பண்ணேன். 1-10% வெறும் 3 நிமிஷத்தில் சார்ஜ் ஆயிடுச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய டைம் இந்த 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரை செக் பண்ணிட்டோம். ஓப்போவோ லாஸ்ட் 4 ஜென்ரேஷனாக இதே ஃபாஸ்ட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடில் எந்த குறையுமே இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஃபோனில் 12 GB ரேம் இருக்குன்னு சொன்னல, அது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா 3 GB 5 GB இல்லைனா 7 GB ரேம் எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்க முடியும். அதாவது விர்ச்சுவல் ரேம் எக்ஸ்பென்ஷன் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அது போய் 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. அதுவே அப்படியே 510 GB 1000 GB எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓப்போ ரெனோ 6 Pro 7 Pro வரப்ப டிசைனில் ஒரு சேஞ்சஸ்
மேஜர்ஸ் எடுத்துருக்காங்க. அது போக அந்த சுற்றி அந்த ப்ரீத்திங் லைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் டிஸ்பிளேன்னு வரப்ப டவுன்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர், பேட்டரி, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வரப்ப 6 Proவில் பார்த்ததா அப்படியே இங்கே 7 Proவில் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பார்த்து வச்சிருக்காங்க. அதாவது சில பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே எதுலையாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா? ரெனோ 6 Pro வேணான்னு விட்டு 7 Pro வாங்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு மேஜர் சாலிட் ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இங்கே கேமராவை நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 6 Proவிலேயே கேமரா நல்லா தான் இருந்துச்சு. அதோட ஒரு பெட்டரான ஹார்ட்வேர் இங்கே கேமரா கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் சோனியோட ஃபிளாக்ஷிப் IMX 766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 1/1.56 லார்ஜ் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதனால 85% அதிகமான லைட்டிங் உள்ள எடுத்துக்குன்னு சொல்றாங்க. பெரிய சென்சார் கொடுத்தாலே அதிகமான லைட் உள்ள எடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி நல்லா இருக்கும். நார்மலாக ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா 12 MP அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 50 MP மோடில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஃபோட்டோஸ் குவாலிட்டியில் எந்த குறையுமே இல்லை. ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இந்த கேமரா யூஸ் பண்ணி 4Kவில் உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். வீடியோ குவாலிட்டியுமே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. அதுப்போ அந்த அல்ட்ரா ஸ்டடி மோட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1080 வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்டடி மோட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 4K ரெக்கார்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்டடி மோட்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓவராலாக வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. இங்கே வீடியோ பற்றி பேசுகிறப்ப, கேமரா பற்றி பேசுகிறப்ப ஓப்போ எப்பவும் போல் ஓகே ஃப்ளார் போர்ட்ரைட், அதாவது நைட் டைமில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு பின்னாடி லைட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே பிளர் பண்ணி உங்களை மட்டும், அதாவது ஆப்ஜெக்ட் மட்டும் தெளிவாக காட்டுள்ள இதெல்லாம் DSLRல இருக்க ஃபீச்சர்ஸ் அது இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்களாமா. ரெனோ 6 Proலேயே இது பக்காவாக ஒர்க் ஆச்சு. இந்த ஃபோன்லேயும் பக்காவாக ஒர்க் ஆகும். பட் நான் அதை டெஸ்ட் பண்ணல. ஓவராலாக பிரைமரி கேமரா ஒர்த்துப்பா அப்படின்னு சொல்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கடைசி 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி நான் பெருசாக பேசணும்ல. குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓவராலாக ரியர் கேமரா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இங்கே டுவெல் மோடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அது போக ஒரு சில சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்போ ரெனோ 6 Pro வீடியோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதில் கேமரா பற்றி பேசுகிறப்ப ஓப்போ இங்கே சாஃப்ட்வேரில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். அதே மாதிரி தான் 7 Proவுக்கும் சேம். இங்கே கேமரா ஹார்ட்வேரில் மட்டும் ஓப்போ நல்லா பண்ணல, சாஃப்ட்வேர்லையும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு பெஸ்ட்டான அவுட்புட் ஓப்போனால கொடுக்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் செல்ஃபின்னு வந்தீங்கன்னா அந்த பஞ்சுவலில் ஒரு 32 மெகாபிக்சல் சோனியோட IMX 709 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. இது ஓப்போ கஸ்டமைஸ் பண்ண ஒரு சென்சார். இதோட குவாலிட்டியும் தாறுமாறாக இருக்குது. பேக் சைட் கேமராக்கு என்னவா சாஃப்ட்வேர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்களோ எல்லா ஃபீச்சரும் இந்த செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே வீடியோ குவாலிட்டியும் சரி, நார்மல் ஃபோட்டோஸ் சரி, எல்லாமே இந்த செல்ஃபி கேமராவில் பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்குது. ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனோ 6 Proவில் பார்த்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஒரே ஒரு வேரியண்ட் தான் தந்திருக்காங்க. இதை 40,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பிப்ரவரி 8ஆம் தேதி ஃபர்ஸ்ட் சேலுக்கு எடுத்து வராங்க. இந்த சேலில் பேங்க் கார்ட்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஒரு பேங்க் 2 பேங்க் இல்லை, ஏகப்பட்ட பேங்க் கார்ட்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. HDFC பேங்க் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா 5% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. அதாவது 2000 குறைச்சாங்க. உங்களால் 38,000க்கு இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அப்படின்னா 4000 கேட்டீங்கன்னா இல்ல 3000 குறைக்கிறாங்க. உங்களால் எஃபெக்டிவா 37,000க்கு வாங்க முடியும். நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், இந்த பேங்க் கார்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட், முழுசா 4000 குறைக்கிறாங்க. உங்களால் எஃபெக்டிவா 36,000க்கு இந்த ஃபோனை வாங்க முடியும். நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறம் எஸ் பேங்க் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி EMI டிரான்சாக்ஷன் பண்ணீங்கனாலும் 10% டிஸ்கவுண்ட், 4000 குறைக்கிறாங்க. உங்களால் 36,000க்கு EMI போட்டு இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். ஸோ உங்ககிட்ட பழைய ஃபோன் இருக்கு, அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு இந்த ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா இங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 4000 தராங்க. வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஓப்போ ரெனோ 7 Pro 5G ஸ்மார்ட் போனை எப்படி எஃபெக்டிவா 28,000க்கு வாங்குறதுன்னு பார்த்தலாம். நார்மலா இந்த போனை 40,000க்கு சேல் பண்ணாங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பழைய ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட போக்கோ F1 ஸ்மார்ட் போன் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ரொம்ப பழைய ஸ்மார்ட் போன் தான். இப்போ நார்மலா இந்த ஸ்மார்ட் போனை ஃபிளிப்கார்ட்ல எக்ஸ்சேஞ்ச் போட்டு அப்படின்னா இதுக்கு மினிமம் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ 5000 தருவாங்க. இப்போ அதுவே இந்த ஸ்மார்ட் போனை எக்ஸ்சேஞ்ச் போட்டு ஓப்போ ரெனோ 7 Pro 5G எடுக்கிற அப்படின்னா இந்த போனோட வேல்யூ 9000. ஏன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 4000 தராங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா போனோட பிரைஸ் 31,000 வந்துடும். இதுக்கப்புறம் நீங்க பேங்க் கார்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ HDFC பேங்க் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதாவது 31,000 இருந்தா 5% டிஸ்கவுண்ட் தருவாங்க. இன்னொரு 1500 உங்களுக்கு குறையும். உங்களால எஃபெக்டிவா 29,500 பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த போனை வாங்க முடியும். இதுவே மற்ற பேங்க் கார்டு, அதாவது 10% டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, அந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா 31,000 இருந்து 10% ஒரு 3100 குறைப்பாங்க. உங்களால 28,000 இல்லைனா 27,900க்கு ஓப்போ ரெனோ 7 Pro 5G ஸ்மார்ட் போனை வாங்க முடியும். உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பழைய ஸ்மார்ட் போன் இருக்கு, அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது ஸ்மார்ட் போன் வாங்கலாம்னு இருக்கீங்கன்னா தாராளமா இந்த ரெனோ 7 Pro 5G ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணலாம். நிச்சயமா 28,000க்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்மார்ட் போன் தான். இப்போ ஃபைனலா இந்த போனை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெனோ 7 Pro 5G ஸ்மார்ட் போன் எந்த ஒரு ஆஃபர் இல்லாம நார்மலா 40,000க்கு கிடைக்குது அப்படின்னா வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க நல்லாவே யோசிங்க. ஏன்னா அந்த பிரைஸ் பாயிண்ட் மார்க்கெட்ல ஏகப்பட்ட ஸ்மார்ட் போன் அவைலபிளா இருக்கு. பட் உங்ககிட்ட ஒரு பழைய போன் இருக்கு, அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கலாம். இல்ல பேங்க் கார்டெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 36,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த போனை வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன், சூப்பரான டிசைன், வேற லெவல் கேமராக்காக வேணா இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம். இதுவே 30,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நான் ஏதோ ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஓப்போ ரெனோ சீரிஸ்ல மட்டும்தான் 40,000க்கு கம்மியான பிரைஸ் கூட கர்வ் டிஸ்ப்ளே கிடைச்சது. இப்போ இவங்களும் தூக்கிட்டாங்க. அதனால தான் சொல்றேன், அதையும் கொடுத்தாங்க அப்படின்னா 99% எல்லாத்தையும் வாங்க அப்படின்னு சொல்லிப்பேன். இப்போ அது கொடுக்காம விட்டதா எனக்கு லைட்டா இருக்குது. பட் இருந்தாலும் 36,000க்கு இது ஒரு நல்ல டீல் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியனை மறக்காம கீழே போய் கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.